குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அன்பர்கள் தினந்தோறும் இணைய வழியை நடத்தி வருகின்ற இந்த அருமையான வகுப்பிலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டென்மார்க், நார்வே மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நாம மகரிஷியினுடைய அருமையான கவிதைகளுக்கான விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று பிறவி தொடர் பற்றிய ஒரு அருமையான விளக்கம் பார்த்தோம். திரும்ப திரும்ப பிறந்து கொண்டே இருக்கின்றோம் இல்லைங்களா? அம்மா அழகா சொன்னாங்க, கர்ம வினைகள் கழிகின்ற வரை பிறவி தொடரும். அப்ப அதுக்கு என்ன வழி? இந்த பிறவிய தொடர அறுக்கணும்னா என்ன செய்யணும்? நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. ஆதிசங்கர் கேட்டார், திரும்ப திரும்ப பிறந்து இது ஒரு தண்டனையா இருக்கே எனக்கு வாழ்க்கை. புனரபி மரணம், புனரபி ஜனனம், திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து இருந்துகிட்டு இருக்கேனே, இந்த பிறவி தொடர்ல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா கேட்டார். அதே போல நிறைய மகான்கள் இந்த பிறவி தொடர் அறுக்கும் வழி என்ன அப்படின்னு கேட்டார். அப்ப அதற்கான வழி என்ன அப்படிங்கறத வேதாத்ரி மகரிஷி பிராக்டிக்கலா கொடுக்குறாங்க. அதுதான் சுவாமிஜியோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு தொடராக வந்த இறைநிலையினுடைய அவதாரங்களான மகான்கள் கேள்விகளுக்கான பதிலாக இருப்பாங்க. ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு கேட்டிருக்கோம், கேள்வி பிறந்தது அன்று, சிவாஜி கணேசன் பாட்டு நினைக்கிறேன், நல்ல பதில் கிடைத்தது இன்று அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கேள்விகள் அன்றைய காலகட்டத்துல ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கைக்கு ஏற்ப வாழ்க்கை நெறிக்கு ஒட்டிய கேள்விகள் எழுந்தது. அதற்கான பதில்களை ஒவ்வொரு மகான்களும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. ஏன்னா இந்த பிறவி அவ்வளவு ஒரு அரிதான பிறவி. பிறக்கணும்னு பிறக்கல இல்லைங்களா? தந்தை தாய் ஈரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாய் உலகில் வந்தேன். சரி, அடுத்த வரியே உடனே பதில் கொடுக்குறாங்க பாருங்க மகரிஷி. பிறவி தொடர்றதுக்கு காரணம் வினைப்பதிவுகள். தந்தை தாய் ஈரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாய் உலகில் வந்தேன். அவங்க கொடுத்தாங்களே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு. அப்ப இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். பிறவி தொடர்வதற்கான காரணத்தை மாற்றிட்டோம்னா பிறவி தொடர்வது தடுக்கப்படும். இப்ப அதற்கான காரணம் என்ன? முன்வினை அறுத்து செய்த வினைப்பதிவுகளை தூய்மை செய்து கொண்டு இறைநிலையை உணர்ந்து வாழணும். அப்ப அதுதான் அதற்கான வழியாக மகரிஷி அவர்கள் சொல்றாங்க. சொன்னோம், இந்த பிறவி ரொம்ப கிடைத்தற்கரிய பிரிவு. அவை சொல்லுவாங்க இல்லைங்களா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதுலயும் சொல்லுவாங்க எப்படி பிறக்கணும், கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல், எந்த குறையும் இல்லாம பிறக்கணும். சரி, அப்படியும் பிறந்துட்டோம். அப்படியே அரிது அரிதுன்னு சொல்லிட்டு கடைசியில எது அரிதுன்னு சொல்லுவாங்க? தானமும் தவமும் கற்று தான் செயல் அரிது. தானமும் தவமும் தான் செயல் அரிது அப்படின்பாங்க. அப்ப அதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை அடைவதற்கான வழிமுறை அந்த எல்லையற்ற இறைநிலை உணர்ந்து வாழ்வதற்கு குருவானவர் வழி கொடுக்கிறாங்க. முதல்ல இறைநிலையை உணரணும், நான் யாருங்கிற கேள்விக்கான விடை தெரியணும். தெரிஞ்ச பிறகு அந்த இறைநிலை உணர்வோட வாழணும். இதுக்கு என்ன வழி?
இப்ப இது ரொம்ப பெரிய விஷயம் தானே இல்லைங்களா? அவ்வளவு சுலபமா கிடைச்சிருச்சா எல்லாருக்கும்? ஆனா சாதாரணமா கிடைக்குங்கிறாங்க. ஆனா நம்ம தான் பெரிய விஷயமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பெரியது எது அப்படின்னு இதே மாதிரி ஔவையார் கிட்ட முருக கடவுள் கேட்டதாக ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? அந்த சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட அந்த நிகழ்வும் போது, இந்த உலகத்திலே பெரியது எது அப்படி கேட்டபோது பெரிய ஒரு பட்டியல் போடுறாங்க. பெரியது கேட்டியே நீயே, பெரிது பெரிது புவனம் பெரிது, இந்த உலகம் பெருசு. புவனமோ நான்முகன் படைப்பு அப்படியே வராங்க அவங்க. நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடல் குறுமுனி அலையில் அங்கையில் அடக்கம், குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசம் அரவினுக்கு ஒருதலை வாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறைவர் ஒரு பாகத்து ஒடுக்கம். இது வரைக்கும் சொல்லிட்டாரு. சிவம் சக்தி வந்துட்டாங்க, சக்திக்கு அப்புறம் சிவத்துக்கு போயிட்டாங்க. அதாவது இந்த உலகத்தில் தோன்றிய பொருள்கள் எல்லாம் பெருசு பெருசு பெருசுன்னு சொல்லிட்டே வந்தவங்க கடைசியா எங்க சொல்றாங்க? மகரிஷி சொல்லக்கூடிய அந்த இயக்க களம், அந்த சக்தி, அந்த உமை அது பெரிது. அந்த உமையோ அந்த எல்லையற்ற இறைநிலையினுடைய ஒரு பாகம் இல்லையா? விண்டு வந்தது தானே விண். அத சொல்றாங்க. அடுத்தது உமையோ இறைவனுடைய பாகத்து ஒடுக்கம். அடுத்த ஒரு கேள்வி சொல்றாங்க, இந்த இறைவன் எங்க ஒடுக்கமா இருக்கான் அப்படிங்கிற வார்த்தை அழகா பதில் சொல்றாங்க பாருங்க. இறைவரோ தொண்டர் உள்ளத்து ஒடுக்கம், அதனால் தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதை. இப்ப கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சுங்களா? இந்த பிறவி தொடர்வதற்கான காரணம் வினைப்பயன். அந்த வினைப்பயன்களை அழித்து இறைநிலை உணர்வோட வாழணும்னா அதற்கான ஒரு சின்ன வழி என்னங்க? தொண்டு செய்து வாழ்தல். இது ஔவையாரும் சொல்றாங்க. ஒரு சின்ன கதை. இறைவனை அடையணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சீடன் முயற்சி செய்கிறான். அப்படி தன்னிடம் சீடனாக வந்த ஒரு குரு கிட்ட அந்த குரு சீடன் கிட்ட குரு கேட்கிறார், நீ இங்க வந்திருக்கியே, இந்த ஆன்மீகத்தோட நோக்கம் என்ன அப்படின்ன உடனே அவர், நான் இறைவனை அறிவதும் அடைவதும் தான் எனக்கு ஆன்மீகத்தினுடைய நோக்கம். சரி, இத்தனை நாள் இங்க ஆன்மீகத்துல சாதகம் பண்ணிட்டு வரையே, நீ இறைவனை கண்டுகிட்டேயா? இல்ல, ஆனா முயன்றுகிட்டு இருக்கிறேன். ஆனால் இறைவனை அறிந்து விட முடியும், அடைந்து விட முடியும்னு நம்புறியா? நம்புறேன், ஆனா கொஞ்சம் சந்தேகமா இருக்குங்கிறார் சீடர். ஏன் இந்த சந்தேகம்? பலர் இறைவனை பத்தி சொல்றாங்க, அது எல்லாமே குழப்பமா தான் இருக்கு. மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லையா, காட் என்பது கன்ஃபியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா புரியாதவர்களுக்கு எதுவும் கன்ஃபியூஷன் தான். உடனே குரு சொல்றார், சரி நல்லது, நீ சொன்னது எல்லாம் கரெக்ட். இப்போ நான் வேற விதமாக உன்னை கேள்வி கேட்கிறேன். நீ உண்மையாகவே இறைவனை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறியா? ஆமாங்க. சரி, உனக்கு உண்மையான விருப்பம் இருக்கா? இங்க இந்த ஆன்மீகத்தை பற்றி அறிந்து கொண்டு பயிற்சியில ஈடுபடணுங்கிற விருப்பம் இருக்கா? ஆமா. அப்ப நான் ஒரு எளிமையான வழி சொல்லி கொடுக்கட்டுமா அப்படிங்கிறார். ஏன்னா நமக்கு பிடிச்சது அதுதானே. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, ஐயோ இது பெரிய விஷயமாச்சே, இதை இவ்வளவு எளிமையான வழின்னு சொல்றாரே குரு, எனக்கு குழப்பமா இருக்கே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த குழப்பம் நீங்கிறதுக்கு நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு அவரு ராஜா. அந்த ராஜா பக்கத்துல போறதோ பேசுறதோ சாதாரண மனிதனுக்கு முடியவே முடியாது. ஆனா ராஜாவை பார்த்தே ஆகணும்னு ஒரு பிரஜை நினைக்கிறான். அதுக்காக அவன் என்ன பண்றான், நிறைய நல்ல காரியங்கள் பண்றான். இந்த மக்களுக்கு, அங்க மக்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் உபயோகப்படுற மாதிரி செயல்கள், நிறைய அறச்செயல்கள்லாம் செய்யறான். நாட்டுக்கும் நன்மை தரக்கூடிய செயல்களை செய்யறான். இந்த செய்தி ராஜாவுக்கு போகுது. உடனே ராஜாவோட பார்வைக்கு போன உடனே, இவ்வளவு அருமையாக மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த பிரஜையை நான் பார்க்கணும். அதனால நேர்ல அவனை பார்க்க வராரு. அவன் கூட உரையாடுகிறார், பரிசுகள்லாம் கொடுக்கிறார். இது நடக்கும் இல்லையா அப்படின்னு கேட்கிறோன்னே சீடன் சொல்றான், கண்டிப்பாக நடக்கும் குருவே, நீங்க சொன்னது உண்மைதான், நல்லது. இனிமேதான் உனக்கு ஆன்மீகம் கைகூடும் அப்படிங்கிறாரு. எப்படி? இப்ப ராஜா தான் இறைவன் வச்சுக்கோங்க, அந்த பிரஜை தான் நாம. என்ன முயற்சி செய்தாலும் ராஜாவை நெருங்கிறது ரொம்ப கடினம். ஆனால் அந்த பிரஜை செய்தாரே, நம்முடைய செயல்கள் பலனளிக்கும் வகையில் இருந்தால் அந்த ராஜாவே உன்னை பார்க்க வருவார். எனவே இறைவனை போய் பார்க்கணுங்கிற முயற்சியை கைவிட்டு
அவன் உன்னை தேடி தருவதற்கான தானமும் தவமும் செய்து பழகு. இப்ப ஔவையாரும் இங்க வந்து நின்னுட்டாங்களா? என்ன சொல்லிட்டாங்க? அரிது மானிட பிறவியினுடைய இறுதி அரிது எது சொன்னாங்க? தானமும் தவமும் செய்து வாழ்தல் அரிது. அப்ப அதேதான் இந்த கதையும் சொல்லுது. இறைவனை நாம போய் தேடணுங்கிறது ஒண்ணுன்னா, இறைவனை நம்ம கிட்ட வர வைக்கிறது தான் இந்த உதவி. இதுக்குதான் என்ன வார்த்தை சொல்றோங்க? தொண்டு. இறைவணக்க பாடல்ல சொல்லுவோம் இல்லைங்களா? பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காணும். எடுத்த உடனே தொண்டாற்றி இன்பம் காண்போம்னு சொல்லல சுவாமிஜி. ஏன் சொல்லல? இது இத்தனையும் தெரிஞ்சாதான் அந்த செய்யக்கூடிய தொண்டு முழுமையான நிஷ்காமிய கர்மமாக இருக்கும் இல்லையா? இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒருத்தருக்கு செஞ்சோம்னா எவ்வளவு எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்பு அது காமிய கர்மமாக மாறிவிடும். அப்ப நிஷ்காமிய கர்மம் தான் இறைவனை அடைவதற்கான ஒரு வழி. அப்ப அதுக்கு முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க? பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி, இந்த பிறந்ததுக்கும் இறக்கிறதுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைய எப்படி வாழணுங்கிற உணர்வு இயல்பாகணும். அதுக்கப்புறம் என்ன தெரியணும்? இறை நீதியும் அறநெறியும் தெரியணும். நீதி நெறி உணர் மாந்தராகி, அதுக்கப்புறம் ஏதோ பிறந்தோம், தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏனென உணர்ந்தோம். அப்படி ஏனென உணர்ந்த ஒண்ணு மகரிஷி கொடுத்த பயிற்சி எப்படி வாழ வச்சுது? அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க. அப்படி செஞ்சுதா இல்லையா? அப்ப அதுதான் அங்க சொல்றாங்க, நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அதுதான் அல்டிமேட் எய்ம். ஒரு எளிய குறுக்கு வழி என்னதுங்க? தொண்டின் மூலமாக இறைவனை அடையலாம். இப்ப அததான் எல்லாரும் அன்றைய மகான்களும் அவரும் சொன்னாரு. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொன்னது மட்டும் அல்ல, அதற்கான வழிமுறையும் சொன்னாங்க. அந்த இறைவனை அடைவதற்கான வழிமுறையை சொல்லி கொடுத்து, உணரு இறை நீதியும் அறநெறியும் எவ்வளவு வாழ்க்கைக்கு முக்கியம் என்பதை கற்றுக் கொடுத்து, வாழும் நிலை உணர்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற 3 களங்கங்களும் தன்முனைப்பு பவப்பதிவு மயக்கம் தழை 3, அது 3 நம்மளை அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம கால்களை கட்டி போட்டு இருக்கு இல்லையா? அந்த சித்தர் பாடல் சொல்லும் இல்லையா? கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்ப்பர் என்றோம். அந்த நகை புரிய பார்க்கக்கூடிய நாட்டார் எதுங்க? இந்த ஆணவம் கண்மம் மாயை கொண்டு நாம செய்யக்கூடிய செயல்கள். அதுல கிடைச்சதா ஒரு சந்தோஷம்னு நினைச்சு மயங்கிக்கிட்டு இருக்கோமே, அந்த சந்தோஷம் அந்த அனுபவம் நம்மளை பார்த்து எள்ளி நகையாடுகிறது. என்ன தாண்டி நீ போயிடுவியா கடை தெருவுக்கு? அப்ப அங்கதான் மகரிஷி அந்த கடை தெருவுக்கு போறதுக்கு லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். அது ரயில் பயணத்துக்கு மட்டும் அல்ல, விமான பயணத்துக்கு மட்டும் அல்ல, பயணத்திற்கு மட்டுமல்ல, வாழ்க்கை பயணத்திற்கும் அதுதான். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். நாம வெளிப்புறத்திலே தூக்கக்கூடிய லக்கேஜ் குறைக்கிறதே கஷ்டமா இருக்கே, உள்ள இருக்கக்கூடிய லக்கேஜ் எப்படி குறைக்கிறது? அப்ப அதற்கு ஒரு எளிய வழி தொண்டு செய்தல். அங்க தொண்டுலயும் ஒரு சின்ன டிஸ்கிளைமர் கொடுத்தாங்க. என்னதுங்க? நிஷ்காமியமாக செய்யணும். ஏன்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய இயல்பு என்ன தெரியுமா? இந்த மனிதனுடைய இயல்பு இயற்கையாகவே மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய சிறப்பான இயல்பு என்னன்னா, பிற உயிரின் உணர்வு கூர்ந்து உணர்ந்து அவன் சொல்லாமலே புரிந்து கொண்டு ஒத்து உதவும் பேராற்றல் கொண்ட உயிரினமே மனிதன் என்று சொல்லக்கூடிய உயர் தோற்றம் அப்படின்னு சுவாமிஜி சொல்றான். அப்ப மனிதனுடைய தன்மை என்ன? இன்னொரு ஜீவன் கஷ்டப்பட்டா அது சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது, சொல்லாமலே புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொண்டு உதவக்கூடிய வல்லமை வாய்ந்தவன் இந்த மனிதன். ஆனால் என்ன ஆயிடுச்சு? இந்த குணம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கி விட்டது. குழந்தைகள் கிட்ட நமக்கு வெளிப்படுது இல்லையா? ஒரு குழந்தை அது யாரா இருந்தாலும் சரி,
அழுதாலோ இல்ல அந்த குழந்தையோட ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குதோ அதை பார்த்த உடனே புரிந்து கொள்ளக்கூடிய குணம் நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனால் பெரிய ஆக 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 அங்கே களங்கங்கள் சேர சேர சுயநலம் ஆயிட்டோம் இல்லையா? பிறப்பு பத்தி சொல்லும்போது மகரிஷி அந்த சித்தர் பாடலை வச்சு சொல்லுவாங்க. குழந்தை வயிற்றிலே உருவாகிற போது 1ஆம் மாதம் கம்பம் போல 1, 2, 3, 4ன்னு இந்த எண்கள் அடிப்படையில தான் உருவம் இருக்குமா குழந்தையோட உருவம். 1ஆம் மாதம் 1ஆம் நம்பர் போல 2வது மாதம் உறுப்புகள் வந்தா கொஞ்சம் 2 மாறி, அப்படி ஒவ்வொரு மாதம் 4ஆம் மாதம் மூக்கு வருகிறது, 5வது மாதம் செவிகள், 6வது மாதம் நகங்கள், 7வது மாதம் உறுப்புகள், 8வது மாதம் 8 போல முழுமையடைந்து விடுகிறோம். 8 எங்க இருந்து ஆரம்பிச்சாலும் அங்கதான் முடியும் இல்லைங்களா? அந்த மாதிரி முழுமை அடைந்து விடுகிறது. 9வது மாதம் தாயை விட்டு வெளியே வருவதற்கு தலைகீழாக திரும்பி விடுகிறதாம். 6 திருப்பி போட்டா 9 வெளியே வர்றதுக்கு தயாரா தலைகீழா திரும்பிடுது. 10வது மாதம் 1 தாய், 0 குழந்தை. அப்ப அந்த 0மா தானே இருந்தோம் நம்ம எல்லாருமே. அந்த இறைவனாகவே குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இந்த பாடல் சொல்லு. அப்ப குழந்தையா இருக்கின்ற வரை எங்கேயும் எதிரி இல்லை, யாரையும் வெறுக்கல, எல்லாரையும் பார்த்தா குழந்தை சிரிக்கும், அதுக்கு வித்தியாசம் கிடையாது. அப்ப அப்படி இருந்த அந்த 0மாக சூனியமாக இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தன்னை உயர்த்துவதாக நினைத்து கொண்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் 0த்தை விட 1 தான் உயர்வு, 2 தான் உயர்வு, 3 தான் உயர்வு, அப்படியே நம்பர்ல உயர்வு தான் இல்ல. 0 மட்டும் இல்லைன்னா எந்த நம்பருக்கும் வேல்யூ கிடையாது இல்லையா? அப்ப அந்த 0மாக திரும்பவும் மாறினால்தான் இந்த பிறவி முடியும். பிறக்கும் போது 0மா இருந்தோம், அதே போல பிறப்பு இறப்பு இடை உணர்தல் உணர்ந்து வாழ்ந்தோம்னா அந்த நாள் முடியும் போதும் 0மாகவே இருக்க முடிந்ததென்றால் அங்கே வினை முடிந்ததுன்னு அர்த்தம். ஏன்னா மகரிஷி போன்ற மகான்கள் அதை அழுத்தமா சொல்றாங்க. கருத்தொடராய் பின்பிறவி இல்லை, இனி கர்ம வினை மிச்சம் இல்லை, இச்சை இல்லை எதிலும். அதுதான் அங்க அல்டிமேட் பாயிண்ட். என்ன சொல்றாங்க? இச்சை இல்லை எதிலும். அப்ப அந்த நிலைக்கு நம்மால போக முடியலையே. ஆனால் எக்கச்சக்கமான தேவையில்லாத ஆசைகளை வைத்துக் கொண்டிருப்பதை விட மதிக்கக்கூடிய, நம்மை முன்னேற்றக்கூடிய, நம்மோட வாழ்க்கையை இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு வரக்கூடிய ஆசையும் ஒரு நல்ல தொண்டுதான். உலகம் அமைதி பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் இல்லையா? இந்த மாதிரி எத்தனை பாக்குறோம், வார்த்தைகள் கேட்கிறோம். உலகத்துல எங்கேயும் அமைதி இருக்கணும், அந்த ஆசை அது நல்லது, இருக்கலாம். அப்ப அந்த ஆசை யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க மூலமாக அது இன்னொருவர் மூலமாக செயலுக்கு கொண்டு வரும். அப்ப இது கூட ஒரு வகையில் தொண்டுதான். நம்முடைய எண்ணம், சொல், செயல் என்ற 3ம் யாருக்கும் துன்பம் தராத வகையில் இருக்குமே ஆனால் அதுவே ஒரு தொண்டு. அப்ப அந்த தொண்டு நிலை பற்றி தான் இன்றைய பாடல்ல மகிழ்றாங்க. இறைநிலையும் உயிர்நிலையும் வினை விளைவும் அறிய. இந்த 3ம் தெரியணும்னு எல்லாருக்கும் கேள்வி இருக்கு. இறைநிலை நான் படைச்சதா சொல்றாங்களே, என்னை எதுக்குதான் படைச்சானோ கடவுள் அப்படிங்கிற ஆதங்கத்துல கூட குரு வருவாங்கன்னு சொல்றாங்க, படைச்ச காரணத்தை குறிப்பாக சொல்லி கொடுப்பதற்கு. அப்ப அந்த எல்லையற்ற இறைநிலை எங்க இருக்கு? இறைநிலைன்னு இப்ப மகரிஷி சொல்லி கொடுத்துட்டாங்க, உணர்ந்துட்டோம். அது வரைக்கும் கடவுள், இறைவன், அந்த உருவம், இந்த உருவம் பேர் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? அப்ப அவர் எங்க இருக்கார்? சரி, அவர் படைச்சாரு இந்த உயிர், இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தானேயா கஷ்டம். அந்த உயிர் நிலை என்ன? நான் யாரு? எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் இல்லையா? நல்லது வரும்போதெல்லாம் கேள்வி கேட்கறதே கிடையாது. வினை விளைவு, என்ன செஞ்சேன், இவ்வளவு பாவமா செஞ்சேன், இவ்வளவு கஷ்டப்படுறேனே, கேள்வி வருது இல்லைங்களா நம்ம ஒவ்வொருத்தருக்கும். அதுக்கும் மகரிஷி நமக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம், இன்னைக்கு ஏதோ ஒரு வருத்தங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா காரணம் இல்லாம காரியம் இல்ல. சோ கழிச்சுடுவோம், அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம். அதுல இருந்து மீண்டு வர பார்க்கும்போது அங்க அந்த வினை தொடராது. திரும்ப திரும்ப வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம் அப்படிங்கும் போது வினை தொடரும். அங்க மகரிஷி சொல்றாங்களா, 0க்கு கொண்டு வர பார்ப்போம். என்னைக்கோ செஞ்சிருக்கேன், இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு, லெட் மீ அதை அனுபவிச்சுக்கிறேன்.
என்னால முடியும், இதை தாண்டி வருவதற்கு முடியுங்கிற அந்த மன உறுதியை கொண்டு வந்துட்டோம்னா வினை விளைவு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப இதுதான் அந்த மெய் அறிவுங்கிறாங்க. அறிவு இருக்கு நமக்கு, ஆனா அந்த உண்மையான அறிவு என்பது என்ன? இறைநிலையை பற்றி தெரியணும், உடல்ல இருக்கக்கூடிய உயிர் நான் யாருங்கிறது தெரியணும், செயலுக்கு விளைவு தான் அத்தனையும்ங்கிறது உணரணும். இந்த மூன்றையும் அறிய ஏற்றமிகும் மெய்யறிவை எவர் விரும்பினாலும், அதான் அந்த வார்த்தை, இதுக்கு தகுதியே கிடையாது. இதை கற்றுக்கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு இவங்கதான் தெரிஞ்சுக்கணும் அவங்கதான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. பாரதி சொன்னார் இல்லைங்களா, அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு. அந்த குண்டலினி சக்தியை புருவமத்திக்கு கொண்டு வந்து வச்சா நான் புதிதாக பிறக்கிறேன். தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. அது இவங்கதான் கத்துக்கணும், சின்னவங்க தான் கத்துக்கணும், பெரியவங்க தான் கத்துக்கணும்னு கிடையாது. ஆண்கள் பெண்கள் அனைவரும் பாரீர், கருப்பு வெள்ளை தோல் நிறத்தோர்க்கு உலக மதம் ஒன்று. அப்படி கொடுத்தாங்க மகரிஷி. தகுதி என்ன? எவர் விரும்பினாலும் நிறை மனத்தோடு அவர் உண்மை நிலை பொருள் உணர்ந்து நேர்மை வழி வாழ்ந்து உய்ய சித்தர் அருளாலே மறைபொருளை எளிதாக பிறர்க்கு உணர்த்தும் தொண்டில் மண்ணுலகோர் விண்ணுலகை உணர்கின்றார். இப்ப இதுதான் அந்த தொண்டினுடைய தன்மை. இந்த மெய்யறிவை அறிந்து கொள்ளணும்னு யாரு விரும்பினாலும் அவங்களுக்கு கொடுக்கும் போது நான் கொடுக்கிறேங்கிற எண்ணத்துல இருந்தோம்னா அங்கே குறை மனத்துலதான் இருக்கோம்னு அர்த்தம். அத ஒரு வரி போடுறாங்க பாருங்க, நிறை மனத்தோடு அவர் உண்மை பொருள் உணர்ந்து. நிறை மனத்தோடு கொடுக்கணும். சுவாமிஜி எப்படி உலக நல தொண்டன் போட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரிதான் வார்த்தைகள் கூட அமைச்சிருப்பாங்க சுவாமிஜி. அதாவது தீட்சை கொடுக்கக்கூடிய அந்த புத்தகத்துல பார்த்தோம்னா, தீட்சை கொடுக்கும் போது இந்த உயிர் உய்வதற்கு உதவி செய்ய துவங்குகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்கங்க. அதுதான் இந்த பாடலுக்கான விளக்கம்னு சொல்லலாம். அங்க யாருங்கிறது அங்க தேவையே இல்லை நமக்கு. அங்க இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, இவங்க எனக்கு பிடிச்சவங்க, இவங்க என்னோட ஃப்ரெண்டு, இவங்களை நான் தான் கூட்டிட்டு வந்தேன் மன்றத்துக்கு அப்படின்னு சொன்னாலே, சொல்லி கொடுத்தாலே அங்க நிறைமனம் இல்லை. அதனால்தான் அந்த வார்த்தை போடுறாங்க, இந்த உயிர் உய்வதற்கு உதவி செய்ய துவங்குகிறேன். ஏன்னா தனியாலாம் நான் செய்ய முடியாது, அதுக்கு சித்தர் அருளும் வேதாத்திரி மகரிஷி எனும் 19ஆம் சித்தர் அருள் வேணும். அப்ப அந்த சித்தர் அருளாலே மறைபொருளை எளிதாக பிறர்க்கு உணர்த்தும் தொண்டில், அதற்கப்புறம் அவங்க என்ன அனுபவிக்கிறாங்க? மண்ணுலகோர் விண்ணுலகை உணர்கின்றார். இங்க வாழக்கூடிய நாம அந்த எல்லையற்ற இறைநிலை பற்றிய அந்த விண்ணாலாக்கப்பட்ட உலகம், இந்த உலகத்தை பற்றி முழுவதுமாக உணர்ந்து கொள்கின்றார். அப்ப அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? மனதின் கரை நீங்கி உள்ளுணர்ந்து வாழ்வில் வளம் காணும் காட்சியில் பெரும் மகிழ்ச்சி பேரின்பம் அன்றோ. ஏன்னா மனித வாழ்க்கையில 4 அனுபவங்கள் எப்படி கொடுத்தாங்க? துன்பம், இன்பம், அமைதி, பேரின்பம். அந்த பேரின்பம்ங்கிற வார்த்தை எக்ஸ்டசி. அந்த எக்ஸ்டசிய வார்த்தையால விளக்க முடியாதுன்னு சுவாமிஜி சொல்லிட்டாங்க. அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது அந்த ஆனந்த அனுபவத்தை மௌனத்துல கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே ஆனந்த அனுபவம் இங்கேயும் கிடைக்கும்னு சொல்றாங்க. எந்த இடத்துல? ஒருவருக்கு உதவி செய்கிறோம், அந்த உண்மை பொருளை உணர்வதற்காக அவங்க உணர்ந்து அவங்க சந்தோஷமா வாழும்போது கிடைக்குது இல்லைங்களா ஒரு நிறைவு, அதுதான் பேரின்பம். அப்போ ஒரு உதவி ஒருத்தருக்கு செய்யறோம் அப்படின்னா அதுல திரும்பி ஏதாவது எதிர்பார்க்கும் போது அங்கே இன்பம்ங்கிற நிலையில தான் நின்னுடுறோம். நம்ம அமைதிக்கு கூட போறதில்லை. ஆனால் அதே விஷயத்த எதிர்பார்ப்பு இல்லாம செய்யும் போது இல்லைங்களா, அதாவது ஒரு திரைப்படத்துல கேட்ட ஒரு வசனம்ங்க, ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக இருந்தது. ஸ்பைடர்ன்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம். அதுல மனிதனுடைய தன்மை எப்படி இருக்கணும்னா, நான் என் கண்ணுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்வது இயல்பு அல்ல. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நல்லா இருக்கணும், அதுக்கு இங்கே நான் செய்யக்கூடிய செயல் சிறப்பாக இருக்கும்னா அதை செய்வதற்கு தயாராக இருந்ததா, அதுதான் உண்மையான தொண்டு இல்லைங்களா? அப்ப அந்த தொண்டு தான் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, அந்த தொண்டு நிலை உணர்தல் என்பது அதற்கு முன்னாடி இத்தனை முஸ்தீபு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க?
பிறப்பு இறப்பிடை உணரணும், வாழ்வின் நிலை உணரணும், நீதி நெறி மாந்தராகணும், செயலுக்கு விளைவு என்பதை உணரணும். அப்ப இதெல்லாம் உணர்ந்த பிறகு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தொண்டுதான். அப்ப அந்த தொண்டு என்பது இறைவனுக்கு செய்வது, மனிதனுக்கு செய்வது இறைவனுக்கு சென்று சேரும், இறைவனுக்கு செய்வது மனிதனுக்கு வருவதில்லை அப்படின்னு ஒரு புத்தகத்துல படிச்சேங்க. எவ்வளவு அருமையான வரி இல்லைங்களா? மனிதனுக்கு செய்யக்கூடிய அத்தனை நன்மையும் இறைவனுக்கே செய்வது போலதான். ஏன்னா தெய்வம் மனுஷ ரூபேன. இப்ப நம்மளே கலோக்கியலா பேசும்போது சொல்றோம் இல்லைங்களா, அவ்வளவு ஒரு ஒரு தேவையான நேரத்துல சிறப்பான உதவியை ஒருத்தர் செஞ்சு அவங்கள என்ன சொல்லுவோம், கடவுள் மாதிரி வந்தீங்க அப்படின்னு சொல்றோம். அவ்வளவு சுலபமா ஒருத்தர் சொல்லிடுவோமா? அப்ப எந்த அளவு உள்ளே உணர்ந்திருந்தால் அந்த இறைத்தன்மையினுடைய குணம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் செய்யக்கூடியது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு சின்ன விஷயங்க, ஒரு மனிதனுக்குள்ள ஒரு அந்த பரந்த தன்மை இருப்பது தொண்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு அரிமா சங்கத்துல மருத்துவமனை ஒன்று இருக்குது. அங்கே எல்லா மக்களுக்கும் இலவசமாக சிகிச்சைகள், கண் சிகிச்சை, அந்த கண் புரை நீக்கக்கூடிய சிகிச்சை, அதாவது பொது மருத்துவம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம நம்ம நாங்க எல்லாம் எல்லா அரிமா குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாமும் போவாங்க. ஏன்னா அங்க அருமையான ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, எல்லா மக்களோட நம்மளும் போய் காமிச்சுக்கலாம் அப்படிங்கும் போது அங்கே போய் பார்க்க போகும்போது அங்கே இருக்கக்கூடியவங்க, யாரு நீங்க, எந்த லைன் மெம்பர் வீட்டுல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லப்பட்டா மேல அவங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதுவாங்க. அந்த அரிமா அன்பர்களுடைய நேம் எழுதும் போது ஒரு முறை உள்ள போயிருக்கேன், நானும் பார்க்க போயிருக்கும் போது அந்த மருத்துவர் அழகாக சொன்னாருங்க. அந்த வார்த்தை எனக்கு இன்னமும் மறக்கல. அந்த பிரிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறான், பக்கத்துல அந்த பெண்ணும் நிக்கிறாங்க. நீங்க இதை எழுதாவிட்டாலும் எல்லாருக்கும் நான் ஒரே மாதிரியான சிகிச்சை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்ப இதுதானே தொண்டு. இவங்க அந்த ஏன்னா அரிமா சங்கம் நடத்துகிறது, அதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க மேல பிரிஸ்கிரிப்ஷன்ல பேர் எழுதுறாங்க, அந்த நோட்ல நம்மளை பத்தி எழுதி கொடுத்திருக்க நோட்ல. ஆனால் அந்த மருத்துவர் என்ன சொன்னாருங்க, அருமையான வார்த்தை, நீங்க இதை எழுதினாலும் எழுதாட்டாலும் நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சிகிச்சை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இதுதான் தொண்டு இல்லையா? இதுதானே தொண்டு. அவர் அதற்கு பணம் வாங்கிக்கிறாரு, சர்வீஸ் பண்ணாரு, அது படிச்சதுக்கு அது வேற விஷயங்க, அது தொழிலாக செய்கிறார். ஆனால் இந்த தன்மை, எனக்கு என்கிட்ட சிகிச்சைக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் நான் கற்ற கல்வியை ஒரே மாதிரி பகிர்ந்து கொடுப்பேன் என்று சொல்வது தொண்டு தானே இல்லையா? இப்ப நம்ம வீட்டுல இருக்கோங்க, நமக்கு உதவி செய்யறதுக்கு எத்தனை பேர் வராங்க இல்லைங்களா? நமக்கு உதவி செய்யறதுக்கு வராங்க, அவங்க உடல் உழைப்பை கொண்டு நமக்கு உதவி செய்யறாங்க. அப்போ நாமளும் காஃபி குடிக்கிறோம், அவங்களுக்கும் காஃபி கொடுக்கிறோம் இல்லைங்களா? எப்படி எப்படி கொடுப்போம் யோசிச்சு பாருங்களேன். நாம எப்படி குடிப்போமோ அதே மாதிரிதான் போட்டு கொடுப்போம். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் ஸ்வீட் வாங்கிட்டு வராங்க, இருக்கிறத எல்லாருக்கும் கொண்டு போய் கையில கொடுப்போம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெருந்தகைமையாக நமக்குள்ளே மாறுகிறது. ஏன்னா மனிதனுடைய இயல்பான குணம் அதுதான். அதை களங்கங்கள் மூடி மறைக்க விடாமல் எப்போதும் தெளிவாக இருப்பதற்கு மகிழ்ச்சியோட பயிற்சிகள் உதவுகிறது. இப்ப தொண்டினுடைய உச்சகட்டமாக இன்னொருவருக்கு வாழ்வின் வளம் சேர்க்கும் பயிற்சியை சொல்லி தரலாம், தீட்சை கொடுக்கலாம். அதெல்லாம் விட அவருக்கு அந்த மன்றத்துக்கு போறதுக்கு ஒரு நாள் அவரோட மனத்துல ஒரு விதையை விதைச்சோம்னாலும் போகும். இது எல்லாம் தாண்டி ஒரு தொண்டு இருக்குங்க. நம்முடைய செயல்கள் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க. சோ அதுதான் உண்மையான தொண்டு நிலையாக நாம் மாறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். மன்னிக்கணும். வாழ்க வளமுடன். டைம் பார்க்காம விட்டேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.